சாப்பாடுக்கு மட்டுமே இவ்வளோ ஆயிருச்சா, டெக்கரேஷனுக்கு இவ்வளோவா, இந்த டெக்கரேஷனுக்கு இவ்வளோதான் கொடுத்தீங்களா, எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் நான் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ரொம்ப முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி எந்த வீடியோ நீங்கள் கேட்டீங்கன்னாலும் கண்டிப்பாக நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேபி ரிலேட்டடாக இருக்கட்டும், ஒரு கப்பல் ரிலேட்டட் எல்லா வீடியோஸுமே நம்ம சேனலில் வரும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலில் என்ஜாய் பண்ணலாம். ஓகேங்களா? Hi guys, this is Sindhuja Sitting. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, என்னோட பையனோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்ற வீடியோ நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. மோஸ்ட்டாக இன்ஸ்டாவில் கேட்டிருந்தீங்க நிறைய பேர் டிஎம்ல, எவ்வளோ ஆச்சுக்கா, நாங்கள் இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்கோம், இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. அண்ட் நான் வந்துட்டு சொல்கிறது எல்லாமே குறிப்பிட்டு நான் எவ்வளோ பேரை கூப்பிட்டுருந்தேங்கிறத பொறுத்து தான். ஸோ அதை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இதை பார்த்தீங்களா, இந்த மாதிரி டீட்டெயிலாக எழுதியிருக்கேன், டீட்டெயிலாக நோட்டில் வந்து ஃபுல்லாக எழுதியிருக்கேன். ஸோ அதுதான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓரளவுக்கு நல்ல ஒரு கிளாஸான ஒரு பார்ட்டியை நீங்கள் வந்து இந்த பட்ஜெட்டில் நீங்கள் பிளான் பண்ணலாம். அண்ட் என்னோட டிஸ்ட்ரிக்ட் வந்து தூத்துக்குடி. ஸோ தூத்துக்குடியில் உள்ளவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த பட்ஜெட். வேற ஒரு ஊர் இப்போ வந்து மதுரைனா இதை விட கம்மியாக கூட வரலாம். சென்னையில் கூட அப்படிதான். ஏன்னா அங்கெல்லாம் நிறைய ஆர்கனைசர்ஸ் இருப்பாங்க, நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கும். இங்கே வந்து கம்மி. ஸோ பட்ஜெட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ அதை பொறுத்து ஒரு 1000 2000 அங்கே இங்கே முன்ன பின்ன இருக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. என்னோட பையனோட பர்த்டே வந்து எப்படின்னா ஜூலை 17, 2022 நான் ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருந்தேன். நான் மொத்தம் எவ்வளோ பேர் கூப்பிட்டுருந்தேன்னா 100 பேர் தான் கூப்பிட்டுருந்தேன். 100 பேர் அப்படின்னு கணக்கு பண்ணும்போது நமக்கு ஒரு 160 பேர் அப்படின்ற மாதிரி நாங்கள் கணக்கு வச்சுக்கிட்டோம். சாப்பாடுக்கோ எல்லாத்துக்குமே இதுதான் நம்மளோட கணக்கு. ஏன்னா 100 பேர் அப்படின்னு நம்ம வந்து எல்லா இதையும் சேர்த்து வைப்போம். திடீர்னு அவங்களோட சொந்தக்காரங்களை யாரையாவது அவங்க கூட்டிட்டு வரலாம், இல்லை நம்ம சொந்தக்காரங்களே யாராவது திடீர்னு வந்திருக்கலாம். அந்த மாதிரி ஆட்கள் வந்து திடீர்னு ஜாஸ்தியா இருக்கக்கூடாது. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா 50 பேருக்கு 60 பேருக்கு வைக்கிறது வந்து நமக்கு ரொம்ப நல்லது. ஓகே, அந்தமா அப்படின்னு போயிடணும். சும்மா அந்த அட்வைஸ்ல பண்ணக்கூடாது, தெரியல உனக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து கேட்ட விஷயம் வந்துட்டு டெக்கரேஷனுக்காக தான் நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா டெக்கரேஷன் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. நான் வந்து காமிச்ச டெக்கரேஷன் வந்து வேற. எனக்கு யார் பண்ணாங்கிறத நான் சொல்ல விரும்பல. ஏன்னா ஒருத்தவங்களை நெகட்டிவ் சொல்லும்போது அவங்க யாருன்னு சொன்னா நல்லா இருக்காது. நாமம் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் வந்து ஃபுல்லா நெகட்டிவ்னு இல்லை, வந்தவங்க எல்லாருமே டெக்கரேஷன் வந்து சூப்பரா இருக்கு அப்படின்றது தான் எனக்கு வந்து வந்துச்சு. பட் ஸ்டில் நான் என்ன நினைச்சேனோ அந்த அவுட்லுக் வந்து எனக்கு கிடைக்கல, அதை விட கம்மியாக தான் கிடைச்சிது. ஸோ பட்ஜெட் வந்து எனக்கு அதில் வந்து நிறைய நான் சேவ் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக. ஏன்னா நான் இதில் வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் வந்துட்டு, நான் பண்ண தப்பு நீங்கள் பண்ணிடாதீங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்னா, இந்த பிளான் எல்லாமே வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்து வெறும் ஸ்பான்சர் தான், மிச்சபடி நான் தான் வந்து எல்லாமே பார்த்துக்கிட்டேன். ஏன்னா டெசிஷன் அத்தாரிட்டியாக நான் தான் இருந்தேன். ஸோ நான் வந்து எல்லா டெசிஷனுமே நானே எடுத்துக்கிட்டேன், யாரையுமே சேர்த்து நான் எடுக்கலை. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ஈவெண்ட் ஆர்கனைசருக்கு கால் பண்ணி, ஆர்கனைசர் இல்லை, டெக்கரேஷனுக்கு வந்து கால் பண்ணிட்டு அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு பேமெண்ட்டை வந்து 2 daysலயே நான் கொடுத்துட்டேன். அதாவது என்னோட பையனோட பர்த்டே ஜூலை 17னா ஜூன் 1 கிட்ட நான் பேமெண்ட் கொடுத்துட்டேன். கிட்டத்தட்ட 1.5 மாசத்துக்கு முன்னாடியே நான் பேமெண்ட் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டேன். பைத்தியம். அதுலதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிச்சு ப்ராப்ளம். ஆக்சுவலா நான் வந்து எவ்வளவு பேமெண்ட் அவங்களுக்கு கொடுத்துருந்தேன் அப்படின்னா, அதாவது ஒரு பாதிக்கு பாதி பேமெண்ட்டாவது கொடுத்துருவோம். டெக்கரேஷன் வந்து ஒரு பெரிய செலவு. நான் வந்து எப்படி பிளான் பண்ணேன்னா, நம்மகிட்ட கையில் இருக்கும் போதே கொடுத்துருவோம் ஒன்றுக்கு. அப்படிங்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து நமக்கு வந்து அடுத்தவங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து என்ன பிளான் பண்ணிட்டேன்னா, டக்குன்னு கொடுத்துடலான்ட்டு ஒரு 25,000 எடுத்து நான் வந்து டெக்கரேஷனுக்கு கொடுத்துட்டேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். 1.5 months முன்னாடி அவங்க யாருன்னே தெரியாது நமக்கு. ஜஸ்ட் ஆன்லைன்ல தான் நம்ம கேட்டிருக்கோம். உங்களுக்கு சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா என்னவோ மயக்கம். எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. 25,000 அவங்க வாங்கிட்டாங்க. கரெக்டா தம்பியோட பர்த்டேக்கு 1 week முன்னாடி நான் வந்து கால் பண்ணி இதெல்லாம் வேணும் அப்படிங்கும்போது, ஒரு ராஜு புறாவா மின்னுக்கு இதுக்கு ஒரு புரியவே இல்லையா? 1 week இருக்குல்ல இன்னும், நீங்க என்னங்க அதுக்குள்ளே போட்டு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. 2 days முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணுங்கும் போது எனக்கு பயங்கர டிசப்பாயின்மெண்ட். உடனே என் ஹஸ்பண்டுக்கும் கடுப்பாயிடுச்சு. ஆமா, கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்கும். அண்ட் அவங்க பட்ஜெட் எனக்கு மொத்தமா போட்டு கொடுத்தது எவ்வளவுன்னா கிட்டத்தட்ட 70K. டெக்கரேஷனுக்கு மட்டும் 70K கொடுத்தாங்க. அதில் நான் 25K பேமெண்ட் பண்ணியிருந்தேன். மறுபடியும் அவங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக டிடெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 59,000 வந்து மொத்தமாக போட்டிருந்தாங்க பட்ஜெட்.
நான் அவங்களுக்கு வந்து இப்போ 25,000 மிச்சம் எவ்வளோ கொடுக்க வேண்டியது இருக்கும், 54,000 கிட்ட நான் வந்து அவங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்க வேண்டியிருந்தது, பேலன்ஸ் அமௌண்ட். ஓகேங்களா? ஸோ நான் அப்படி என்ன நாங்கள் வந்து பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஸ்டேஜ் டெக்கரேஷனில் எப்படின்ட்டாங்கன்னா, தீம் டெக்கரேஷன்னா 10K, நார்மல் டெக்கரேஷன்னா 5K, இதான் அவங்க சொன்னது. சரி ஓகே அப்படின்னு. தீம்டுனா நான் இப்போ எப்படி சொல்கிறேன், ஒரு டிஸ்னி தீம், ஒரு கோகோமெலன் தீம், ஒரு பாபி தீம், அந்த மாதிரி ஃபுல்லாகவே அந்த தீம் பேஸ்டே இருக்கும். அந்த தீம் பேஸ்டுக்கு வந்து 10K கேட்டாங்க. அண்ட் நான் வந்து இது எதில் பிளான் பண்ணியிருந்தேன்றதை நான் சொல்லலை, உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கேன். எங்கள் அம்மாவோட வீட்டில் மாடியில் வந்து ஸ்பேஸ் ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ நாங்கள் வந்து இதை எப்படி பிளான் பண்ணியிருந்தேன்னா, ஒரு வந்து காலிடார், ஒரு வரண்டா பர்த்டே பார்ட்டியாக தான் பிளான் பண்ணியிருந்தேன். இது இப்போ நான் வந்து ஒரு லான் செட்டப்பில் தான் வைக்கணுன்ற பிளானில் இருந்தேன். ஸோ லான் நம்ம பிடிச்சாலும் இதே மாதிரி நம்ம செட் தான் பண்ண போகிறோம். இதே காஸ்ட் தான் அங்கேயும் வந்துச்சு எனக்கு. எக்ஸ்ட்ரா வந்துட்டு நமக்கு இந்த ரெண்ட் காஸ்ட் அதுன்னு வராமல் 70K 60K டெக்கரேஷன்லேயே டோட்டலாகவே போட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரே பட்ஜெட் தான். ஆனால் நம்ம நினச்ச மாதிரி இருக்கணும்னா நம்ம இந்த இடத்துல பண்ணலாம், நம்ம நினச்ச மாதிரி பண்ணிக்கலாம், இந்த இடத்துல இது வரணுன்ற மாதிரி நம்ம தாட்டுக்கு பண்ணிக்கலான்ற பிளானில் தான் நான் வந்து இது புக் பண்ணேன். ஸோ நான் வந்துட்டு சரி அது ஓகேங்களா, அது வந்துட்டு 10K வந்துச்சு. இதில் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஸ்டேஜ் பிளாட்ஃபார்ம் மாதிரி போட்டிருந்தாங்க. அதாவது ஒன்றும் கிடையாது, இப்படி ஒரு இன்ச் வந்துட்டு மேலே தெரியணும்ல, அப்போ தான் ஸ்டேஜ் மாதிரி இல்லை, ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி, இவ்வளோக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி போட்டாங்க. அந்த பிளாட்ஃபார்ம் மட்டும் போடுறதுக்காக 10K கேட்டாங்க. ஸ்டேஜ் டெக்கரேஷனுக்கு 10K, இதுக்கு 10K, இதுக்கே 20K வந்துருச்சா. ஸோ பிளாட்ஃபார்ம் வேண்டாம் தான் அவங்க வந்து எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. நான் வந்து இல்லை வேணும்னா, ஏன்னா பிளாட்ஃபார்ம் இருந்தால் நம்ம கொஞ்சமாவது ஒரு அது வந்து ஒரு லான் செட்டப்ல தெரியும், இல்லைன்னா ரொம்ப ஃபிளாட்டா ரொம்ப நம்ம கொடுத்த காசுக்கு வந்து வர்த் இல்லாம இருக்கும். ஸோ சில விஷயங்கள் வந்து காசு கொடுத்தாதான் கிடைக்கும் அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து சில விஷயத்துக்கு கொடுத்துதான் ஆகணும். அதை நம்ம வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. அது மாதிரி தான் எனக்கு பிளாட்ஃபார்ம் வந்து தேவைப்பட்டுச்சு. சரி பிளாட்ஃபார்ம் போட்டாச்சா, அதுக்கு ஒரு 10K ஆயிடுச்சு. அப்புறமா அதில் வந்து நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் நான் கொடுத்துருக்கேன் பிக்சர் கொடுத்துருக்கேன் பாருங்க. சோஃபாக்கு ஒரு காஸ்ட் சொன்னாங்க. ஆக்சுவலாக எனக்கு தனித்தனியாக காஸ்ட் எல்லாமே ஞாபகம் இல்லை. சோஃபாக்கு ஒரு காஸ்ட் சொன்னாங்க. சரி சோஃபா வேணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறமா ஃபோக்கஸ் லைட் மட்டுமே 25 சொன்னாங்க. பட் அவங்க வச்சது வந்து 18 தான். நீங்கள் ஃபோக்கஸாக வந்து கவனிக்கணும். அவங்க வந்து சொன்னது எல்லாமே வைக்க மாட்டாங்க. நம்ம தான் உட்காந்து கவுண்ட் பண்ணி, நல்லா கவுண்ட் பண்ணிகிட்டே இருந்தேன், இந்த இதில் வச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து ஃபோக்கஸ் லைட்டில் வந்து நான் கொஞ்சம் ரேட் கம்மி பண்ணேன். அப்புறம் ஸ்டேஜ் லைட் வந்து நான் கேட்டிருந்தேன், ஸ்டேஜில் ஃபோக்கஸ் லைட் வைங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம ஸ்டேஜில் தான் நம்ம நிற்க போகிறோம், நம்ம தான் நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் என்னன்னா ஃபுல்லாக எனக்கு கொஞ்சம் லைட் வந்து இருக்கணும் அப்படின்னா. சீரியல் லைட் நான் கேட்கல, ஆனால் அவங்க வச்சுருந்தாங்க அதில். ஏன்னா சீரியல் லைட் ரொம்ப கம்மி, அதனால அவங்க வச்சுருப்பாங்க, இதுதான் உண்மை. அப்புறமா நேம் போர்டுக்கெலாம் கீழே ஒரு ஃபோக்கஸ் லைட் கொடுத்துருந்தாங்க. அப்போ தானே நேம் போர்டு வந்து அந்த ஒரு பிரைட்டாக தெரியும், அதுக்காக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் கேக் ஸ்டாண்ட் வந்து நான் 2 கேட்டிருந்தேன். 1 தான் வச்சாங்க, 2வது இது வைக்கல. ஆனால் பேசும்போது 2 சொல்லியிருந்தோம், 1 தான் வச்சாங்க. நான் கேட்டேன், மாதிரி இப்படி டெக்கரேஷன் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க. அதெல்லாம் நான் இப்போ வீடியோ எடுக்கலாம், அப்போ நான் யூடியூப் வருவேனே எனக்கு தெரியாது, அதனால நிறைய விஷயம் நான் எடுக்காமல் போயிட்டேங்க. அதனால வந்துட்டு ஒரு ஸ்டாண்ட் வந்து வச்சாங்க. உடனே நான் போய் சொன்னேன், ஒரு ஸ்டாண்ட் வச்சிருக்கீங்க, நான் 2 ஸ்டாண்ட் பேசினேனே, கப் கேக்கு 1 கேக்குக்கு 1ன்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு அதையும் வச்சுட்டாங்க. லைன் ஸ்டாண்ட் வந்து ஒன்று கேட்டிருந்தேன், அது வச்சாங்க. ஆனால் அந்த லைன் ஸ்டாண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்துட்டு ஐயோ தெர்மோகோல், வெறும் தெர்மோகோல். அவங்க வந்துட்டு நான் காமிச்ச பிக் வந்துட்டு வேற மாதிரி இருந்தது, அப்படிலாம் வைப்பாங்கன்னு பார்த்தா வெறும் தெர்மோகோல்ல அந்த ஸ்டிக்கரை வந்து கட் பண்ணி அப்படியே வச்சு ஒட்டினாங்க. செம்ம டென்ஷன் எனக்குலாம் அதெல்லாம். அதுக்கப்புறம் நேம் வந்துட்டு ஃபுல்லாக அட்வைத்துன்னு எனக்கு லைட் எரியிற மாதிரி முன்னாடி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஓகேங்களா? அப்புறமா ஸ்டேஜ் டெக்கரேஷன் 10K நான் கொடுக்கல, ஏன்னா நான் தீம் பேஸ்ட் போகலை, நார்மலாக கலர் பேஸ்டு தான் போயிருந்தேன். 5K தான் அது நான் கொடுத்தேன். அவங்க வந்து 10Kன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், எந்த தீம் நீங்கள் எனக்கு பண்ணியிருக்கீங்க, இதில் தீமே கிடையாது, லைன்னு ஒன்று நான் தான் தூக்கி வைக்க சொல்லி ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன், மிச்சபடி தீம்டே கிடையாது, இது ஜங்கிள் தீம் கிடையாது, எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு 5K தான் கொடுத்தாங்க. அப்புறம் வந்துட்டு இதுதாங்க, நான் வந்துட்டு இப்படி சேர் போட்டு உட்காரலாம் அப்படின்னு ஆடியன்ஸ்க்கு சேர் போடுவாங்கல்ல, அதில் வந்து நான் என்ன வந்து கேட்டிருந்தேன்னா, ரவுண்ட் டேபிள் மாதிரி போட்டு எனக்கு ரவுண்டில் சேர் போடுவாங்க. இது எதுக்காகனா அப்போ தான் ஒரு லான் செட்டப் வரும். சும்மா போட்டு சேரை போட்டு உட்கார வச்சோம், மொட்டை மாடியில் ஏதோ பர்த்டே வந்து செட் பண்ண மாதிரி இருக்கும். இதுக்கு நம்ம இவ்வளோ காஸ்ட் பண்ண தேவையே கிடையாது. இதுக்கு நம்ம வீட்டுக்குள்ளேயே கேக் கட் பண்ணிட்டு நம்ம வீட்டு கார் பார்க்கிங்ல இடம் வந்து அங்கேயே வந்து ஒரு டீ காஃபி கொடுத்துட்டு போயிடலாம்ல. ஸோ நான் வந்து ரவுண்ட் டேபிள் கேட்டேன். ரவுண்ட் டேபிள் வந்து 15 கேட்டேன், ஆனால் அங்கே 12 தான் போட முடிஞ்சது. மிச்சம் 3 எடுத்துருங்க, நானும் அவங்க எடுக்கலை. பரவாயில்ல நானும் விட்டுட்டேன். வேற என்ன செய்ய முடியும், இதுக்கெல்லாம் போய் நம்ம சண்டை போட முடியாது. சேர் வந்து ஒரு 50 சேர் வந்து நான் சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட 75 சேர்ஸ் கிட்டேயே அவங்க போட்டிருந்தாங்க. சேர்ஸ் இதெல்லாம் வந்து டேபிளும் சேரும் காசு கிடையாதுங்க, அதை விட அதிக காசு எதுக்குன்னா அதுக்கு போடுறாங்கல்ல ஒரு கிளாத்து, அந்த கிளாத்துக்கு தான்.
என்னோடது வந்துட்டு நான் எப்படி செட் பண்ணேன்னா, அவங்க கிட்ட இந்த கிளாத் இருக்கான்னு கேட்டேன். அவங்க வந்து சொன்னாங்க எந்த கிளாத் நீங்க சொன்னாலுமே எங்ககிட்ட இருக்குன்னாங்க. ஸோ என்னோட கலர் பேஸ்டு அந்த கிளாத் வந்து அவங்க கிட்ட கிடைச்சது எனக்கு. ஸோ அதுல நான் போய்கிட்டேன். சில்வர் போடுறேன்னாங்க. நான் வந்து அதுக்கு வேண்டாம், எனக்கு வந்து அந்த கலரோட கோல்டு மிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். அந்த பிக்சர் இதுல இருக்கும். அப்புறம் பாத்வே இருக்குல்ல, நாங்கள் இப்போ நடந்து வரோம்ல, அதில் வந்துட்டு இப்போ சேர் போட்டிருக்காங்க. அது இடையில எந்த டிசைனுமே இல்லைன்னா நல்லாவே இருக்காது. ஸோ அதுக்கு வந்து இடையில வந்து பலூன் ஸ்டாண்ட் மாதிரி கேட்டாங்க. அங்கே இந்த பலூன் ஸ்டாண்ட் நீங்கள் இந்த பிக்சரில் பாருங்கள், உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியுதான்னு. பலூன் ஸ்டாண்ட் மாதிரி கேட்டிருந்தேன். ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதை சுற்றி பலூன், அதுவும் ஒரு இதில் நான் ரெஃபரன்ஸ் பிக்சர், ஏதாவது ஒரு 50 டெக்கரேஷன் பார்த்தா அந்த 50ல் ஒன்று பிச்சு எடுத்து ஒன்று கேட்டிருந்தேன். அப்புறமா ரெட் கார்பெட், ஃபுல் இடமும் மொட்டை மாடின்றது தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காண்டி மொட்டை மாடி ஃபுல்லாகவே ரெட் கார்பெட் போட்டிருந்தேன். ஸ்டேஜுக்கு தனி கார்பெட், இதுக்கு தனி கார்பெட், கீழே கார் பார்க்கிங்கில் கார்பெட்னு எல்லா இடத்துலையுமே கார் பார்க்கிங் ஃபுல்லாகவே கார்பெட் போட்டிருந்தேன். அதுக்கு மட்டுமே 5K வந்துருச்சு அந்த ரெட் கார்பெட் போடுறதுக்கு மட்டுமே. அப்புறமா மந்த் வைஸ் டிஜிட்டல் போர்டு, அதாவது ஒரு கிளாக் போர்டு மாதிரி வச்சாங்க. என்னோட பையன் ஃபர்ஸ்ட் மந்த்லேருந்து 12 months, இது வந்து அவங்க ஐடியா தான். நான் இது வந்து ரெஃபரன்ஸ் பிக்சர் அனுப்பியிருந்தேன், இதை மாதிரி வைக்கலாமா அப்படின்னு, போர்டு எப்படி வைக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் நான் அதை ஓகே பண்ணலை. ஆனால் அவங்க வச்சுட்டாங்க. நான் வேற மாதிரி சொல்லியிருந்தேன், அவங்க வேற மாதிரி வச்சுட்டாங்க. அப்புறம் இன்வைட் போர்டு, எங்களோட ஃபேமிலி வந்து இன்வைட் பண்ணுற மாதிரி ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. அது எல்லாமே பிக்சர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அப்புறமா கீழே கார் பார்க்கிங் முன்னாடி, அதாவது எங்களோட மெயின் டோரில் வந்து ஒரு பலூன் ஆர்ச் கேட்டிருந்தேன். ஏன்னா நம்ம மாடியில் தான் ஃபங்க்ஷன் இருந்தது, கீழே வந்து சும்மா விட்டால் நல்லா இருக்காது. ஸோ கீழேயும் ஃபோக்கஸ் லைட்டு, பலூன் ஆர்ச் எல்லாமே செட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு எல்லாமே ஒரு சார்ஜ் வந்துருந்துச்சு. அப்புறமா வெல்கம் போர்டு, அதாவது இன்வைட் போர்டுன்னு ஒன்று உள்ளே வச்சுருந்தாங்க, வெல்கம் போர்டுன்னு ஒன்று வச்சாங்க. இது எதுக்குன்னு எனக்கே தெரியல, அவங்களே வச்சுருந்தாங்க. அப்புறம் பேபியோட மெமரி போர்டு, அதாவது பேபிஸ்க்கு என்ன பிடிக்கும் அந்த மாதிரி எல்லாம் வைப்பவங்கள இப்போ நிறைய பேர் வைக்கிறாங்க, நம்மளும் வச்சுருந்தோம். அந்த மாதிரி ஒரு போர்டு வச்சுருந்தோம். ஸோ இதில் நான் சொன்னதை தவிர்த்து அவங்க நிறைய வந்து அவங்க ஆல்ட்ரேஷன் பண்ணி அவங்களோட இதுக்கு பண்ணியிருந்தாங்க. நான் கேட்ட பலூனே வேற, மெட்டாலிக் பலூன்ஸ் தான் நான் கேட்டேன். ஆனால் அவங்க நார்மல் பலூன் தான் வச்சாங்க. மெட்டாலிக் பலூன்றதுனால தான் நான் இவ்வளோ காஸ்ட்டுக்கு ஒத்துக்கிட்டேன். ஆனால் அவங்க அது எதுவுமே வைக்கல. ஸோ இதில் நான் வந்து என்ன பண்ணேன்னா, அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா 25K வாங்கின உடனே அவங்க இஷ்டத்துக்கு அவங்க பண்ணிட்டாங்க. நான் பேலன்ஸ் கொடுக்கல. 25Kக்கு தான் வர்த்தா எனக்கு இருந்துச்சு. ஸோ நான் 25K தான் கொடுத்தேன். அவங்களும் அதை கேட்கல எங்ககிட்ட. இல்லை நீங்கள் காசு கொடுக்கணும்னா நான் கொடுத்துருந்துருப்போம் கண்டிப்பாக. அவங்களும் கேட்கல, அப்படியே விட்டுட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும். ஏன்னா கொஞ்சம் கிளாஷ் ஆச்சுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 25K வாங்கிட்டு எங்கள் ஃபோனை எடுக்கல வைக்கல, கொஞ்சம் கிளாஷ் ஆனோன்னா அவங்க வந்து அந்த 25K இதை வந்து பண்ணி கொடுத்துட்டு அப்படியே போயிட்டாங்க. மிச்சப்படி நாங்கள் சொன்ன எந்த ஐடியாவுமே அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. அவங்க இஷ்டத்துக்கு நான் ஒன்று சொன்னேன், அவங்க ஒன்று பண்ணாங்க. அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தது. பட் ஸ்டில் அவுட்லுக் நல்லா இருந்தது. ஏன்னா அவங்க வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பேஸ் தான். பட் ஸ்டில் நமக்கு அது ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன், அவங்களுக்கு அது 1000 ஃபங்க்ஷனாக இருக்கும். அவங்க வந்து அதை வந்து ரொம்ப லெத்தாஜிக்காக டீல் பண்ணுவாங்க. நமக்கு அப்படி இருக்காது. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் போது நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் வந்து தேவைப்படும். அவங்க வந்து அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு லேக் சுத்தமாக கிடையாது அவங்களுக்கு ரெஸ்பான்ஸு. ஸோ டெக்கரேஷனுக்கு வந்து எனக்கு 25K வந்துச்சு. இது எல்லா இடத்துலையும் இதான் வரும் அப்படின்னா வராது. இதோட சேர்த்து சவுண்ட் சிஸ்டம் ஒன்று வச்சுருந்தாங்க, அது வைக்கல, லாஸ்ட் மினிட்ல வைக்க சொன்னா வச்சாங்க. ஸோ எனக்கு 25K தான் வந்துச்சு. அதுக்கு மேலே நான் வந்து சிங்கிள் பைசா கொடுக்கல, அவங்க கேட்கல, அதான் உண்மை. கேக்கு ஃபஸ்ட்டு ஐயோ காசை வாங்கிட்டு இவங்கெல்லாம் பண்ணுறது அநியாயங்க. கேக் வந்து கேமரா தான் பெஸ்ட்டாக எனக்கு அமைஞ்சிச்சு. அவங்களோட தான் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ பண்ணது அடுத்து நம்ம மெமரிஸ் காட்டும்போது அந்த ஃபோட்டோஸ் மட்டும்தான். ரிட்டர்ன் கிஃப்ட் நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நான் யோசிச்சு சிந்திச்சு செஞ்சேன். அப்புறம் கேட்ரிங்க்கு வந்துட்டு நாங்கள் வந்து தி காஸ்டியூம்க்குலாம், அப்புறம் இன்விடேஷன் 100 இன்விடேஷன்